காலை கடிக்கிற பாம்புல இருந்து ஆளையே காலி பண்ணக்கூடிய மிருகங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய கொடூரமான ஒரு அடர்ந்த காடு. அந்த காடை கடக்கிறதுக்கு உங்ககிட்ட இருக்கிறது ஒரே ஒரு சின்ன விளக்கு மட்டும்தான். இதை வச்சுக்கிட்டு உங்களால் அந்த காட்டை கடக்க முடியுமா? முடியணும், முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கை. இதை உணர்த்தக்கூடிய ஒரு அழகான குட்டி கதையை தான் இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நீங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு மலையோர கிராமம் ஒண்ணு. அந்த கிராமத்தை ஒட்டி அடர்ந்த காடு இருக்கு. இந்த காடு எவ்வளவு பயங்கரமான மிருகங்கள், ஆளையே அடிச்சு சாப்பிடக்கூடிய மிருகங்கள் வாழக்கூடிய ஒரு காடு இருக்கு. அந்த காட்டுக்குள்ள போறதுக்கே மனிதர்களுக்கு பயம். அதனால நைட்டு நேரம் இந்த சூரிய அஸ்தமனம் ஆன உடனே எல்லாம் அந்த ஊர் மக்கள் எல்லாமே வீட்டுக்கு வீட்டை விட்டு யாருமே வெளியே வர மாட்டாங்க. ஏன்னா அந்த காட்டுல அந்த அளவுக்கு ஆபத்தான மிருகங்களுடைய நடமாட்டம் இருக்குங்கிறதுனால. அந்த காட்டை கடக்கணும்னா கூட அடுத்த நாள் காலையில தான் இந்த காட்டை கடப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அந்த காட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு இளைஞனுடைய அம்மாவுக்கு உடம்பு திடீர்னு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. அந்த அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னா பக்கத்து ஊர்ல போய் மருந்தை வாங்கிட்டு வந்தா தான் காப்பாற்ற முடியும். ஆனா அந்த மருந்தை வாங்குறதுக்கு இந்த காட்டை கடந்து போய் ஆகணும். இந்த காட்டை கடந்து எப்படி போறது? இந்த மாதிரியான உயிருக்கே ஆபத்தாகக்கூடிய மிருகங்கள்லாம் இருக்கிற காடை நடுராத்திரியில எப்படி கடக்கிறது? யாருமே ஆளே இல்லையே அப்படின்றப்போ அந்த அம்மாவோட பையன் அந்த காட்டை கடந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். அம்மாவை காப்பாத்துறதுக்காக அந்த இளைஞன் அந்த காட்டை கடக்கிறது முடிவு பண்ணிட்டு கையில ஒரு விளக்கை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த காட்டை கடந்து நடக்க ஆரம்பிக்கிறான். முதல்ல போகும்போது அவனுக்கும் ரொம்ப பயமா தான் இருக்கு. காட்டுக்குள்ள பயங்கரமான மிருகங்கள்லாம் இருக்கு. எங்கிருந்து எப்போ எது வரும்னே தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கிறான். அந்த விளக்கு அவனுக்கு கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு 2-3 அடி தூரத்தை மட்டும் அந்த விளக்கு காமிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த விளக்கு காட்டுற பாதையை பார்த்துக்கிட்டே காலுக்கடியில முள் இருக்கா இல்ல பாம்பு எதுவும் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கிறான் அந்த இளைஞன். அவன் நடக்க நடக்க கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு அந்த நம்பிக்கையும் ஒரு தைரியமும் வருது. இவ்வளவு தூரம் நம்ம நடந்துட்டோம், இன்னும் அப்படியே நடப்போம், கொஞ்சம் கொஞ்சமா அப்படி அவனுக்கு அந்த நம்பிக்கை வர வர நடந்து அப்படியே அந்த காட்டையும் கடந்துடுறான். கடந்து போய் அந்த பக்கத்து ஊர்ல போய் அந்த மருந்தை வாங்கிட்டு அவங்க அம்மாவையும் காப்பாத்திடுறான் அந்த இளைஞன். இப்படி நைட்டு நேரம் அந்த காட்டை கடந்து போயிட்டு அந்த இளைஞன் வந்துட்டானோ அடுத்த நாள் காலையில அந்த ஊர் முழுக்க அந்த இளைஞனை பத்தி தான் பேச்சா இருக்கு. யாரும் எப்படி நீ பண்ண, இப்படி போயிட்டு வந்த, இப்படி பத்திரமா போயிட்டு வந்த, இதுவரைக்கும் யாருமே போனது இல்லையே, நீ மட்டும் இப்படி போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த சுத்தி இருக்கிற ஊர் மக்கள் எல்லாருமே அந்த இளைஞனை பார்த்து ஆச்சரியமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் 2 ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. ஆண்டவன் தான் உன்னைய காப்பாத்திருக்கான், ஏதோ போயிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஆண்டவன்லாம் ஒண்ணும் இல்லப்பா, ஏதோ லக்க அந்த பையனுக்கு, இந்த காட்டுல இருக்கிற மிருகங்கள்லாம் இன்னைக்கு அந்த வேற எங்கேயா நல்ல சாப்பாடு கிடைச்சு நல்ல திருப்தியா உட்காந்து இருப்பாங்க, திருப்தியா சாப்பிட்டுருப்போம், அதனால நேற்று யாரும் வேட்டைக்கு வந்திருக்காது, அதனால அவன் தப்பிச்சிட்டான், ஏதோ ஒரு லக்கில அவன் போயிட்டு வந்துட்டான் அப்படின்னு ஆளுக்கு ஒரு பக்கமா சொல்லிட்டு இருந்தாங்க. இது ஒரு வாக்குவாதமா போயிட்டு இருந்துச்சு. ஊர் முழுக்க இதுதான் பேச்சா இருந்துச்சு. அப்ப அந்த ஊர்லயே ஒரு சீனியரான ரொம்ப ஒரு சீனியர் சிட்டிசனாக இருக்கு, ரொம்ப ஆன்மீக குரு ஒருத்தர், அவர்கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி இந்த பையன் நேற்று நைட்டு போயிட்டு வந்துட்டான், இவன் போயிட்டு வந்தது கடவுளால தானே போயிட்டு வந்தான் அப்படின்னு ஒரு குரூப் சொல்றாங்க. இல்ல இந்த இதனால் லக்கில தான் போயிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குருகிட்ட நீங்களே சொல்லுங்க, நான் கடவுள் தானே காப்பாத்தினாரு, இல்ல கடவுள்லாம் இல்லை அப்படின்னு 2 குரூப் பேசும்போது அந்த குரு 2 பேரையும் பார்த்துக்கிட்டு சொல்றாரு, அதாவது நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட், 2 பேர் சொன்னது கரெக்ட் தான். அந்த பையன் கையில எடுத்துட்டு போனால அந்த விளக்கு அதெல்லாம் அடுத்த விஷயம். அவனை அந்த காடை கடந்து போயிட்டு வர வச்சது எது அப்படின்னா அவனுடைய தேவை. அவங்க அம்மாவை காப்பாத்தணுங்கிற தேவை இருந்துச்சு. அந்த தேவைக்காக அந்த தேவை அவனை ரிஸ்க் எடுக்க வச்சது. அந்த ரிஸ்க் தான் அவனுக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்துச்சு, அந்த மன உறுதியை கொடுத்துச்சு. அதை வச்சுதான் அவன் அந்த காட்டை கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சு. நடக்க நடக்க அவனுக்கு நம்பிக்கை ஏற்பட்டு அந்த காட்டை கடந்து போயிட்டு வெற்றிகரமா கடந்துட்டு வந்திருக்கான். அவனுக்கு அந்த தேவைதான் அதுக்கான ரிஸ்க் எடுக்கக்கூடிய அந்த மன உறுதியை அவனுக்கு கொடுத்துச்சு. அந்த தேவைதான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அந்த குரு சொன்னார். உடனே இந்த கடவுள் செய்து பேசினவங்க எல்லாரும் கடவுள் ஒண்ணு செய்யலன்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்னு அவரை கேட்டாங்க. இந்த ஆன்மீகவாதிகள் எல்லாம் அந்த குருவை பார்த்து நீங்க என்ன கடவுள் எதுவுமே செய்யலன்னு சொல்றீங்களா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா அதிர்ச்சியா அவரை பார்த்து கேட்கவும் அவர் சொல்றாரு, நான் அப்படி சொல்லவே இல்லையே, கடவுளுடைய இது இல்லாம இந்த உலகத்துல என்ன நடக்கும், அந்த பையனுக்கும் கடவுளுடைய அருளும் அந்த இதுவும் இருந்தது, அவன் கையில வச்சிருந்த விளக்கு தான் கடவுள். கடவுள் என்னைக்குமே நம்மளுடைய கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையுடைய மொத்த பாதையும் நமக்கு காட்ட மாட்டாரு. நமக்கு தேவையான முதல்ல
ஒரு 2-3 அடியை மட்டும்தான் நமக்கு காட்டுவாரு. அதுதான் அவனுக்கு அந்த விளக்கும் பண்ணுச்சு. அந்த விளக்கு அவன் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த 2-3 அடிகளை காமிச்சுட்டு அதை பார்த்து பார்த்து ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு அவன் போக போக அவனுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சது. அந்த அனுபவத்தின் மூலமா அவனுக்கு நம்பிக்கை கிடைச்சது. அந்த நம்பிக்கையை வச்சு அவன் தொடர்ந்து போனான். அவன் வந்து அவனுடைய இலக்கை அடைஞ்சான். இதுதான் வந்து ஆன்மீகம் அப்படிங்கிறது நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். இந்த கடவுள் வந்து நமக்கு என்ன தெரியணும், எப்ப என்ன தெரியணுங்கிறத காமிப்பாரு. அவரை நம்பி நாம் அதை வந்து கடந்து போனா நம்ம சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருவோம். அப்படிங்கிறது தான் ஆன்மீகம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு நமக்கு காட்டக்கூடிய பாதை. இதையே ஸ்பிரிச்சுவலா இல்லாம கொஞ்சம் பிலோசாபிக்கல், அதாவது தத்துவார்த்தமா யோசிச்சு பாருங்க. அந்த பையன் கையில வச்சிருந்த அந்த விளக்கு கடவுள் இல்லை அப்படின்னாலும் அந்த பையன் அவன் கையில வச்சிருந்த அந்த விளக்கு தான் அவன் கற்ற அந்த கல்வி, அந்த படிச்ச படிப்பு அவனுக்கு வந்து அந்த அடுத்த 2-3 அடியத்தான் அவனுக்கு காட்டும். அந்த அந்த படிப்பை வச்சுக்கிட்டு அவன் தெரியிற 2-3 அடியை கடக்கும் போது அந்த அதுக்கு முன்னாடி இருக்கிற இன்னும் 2-3 அடி தெரியும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடக்க 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 அவனுக்கு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவம் அவனுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். அந்த நம்பிக்கையை கொண்டு அவன் அடுத்தடுத்து என்ன செய்யணும், அடுத்தடி எப்படி எடுத்து வைக்கணும், எங்க எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது அவனுக்கு புரியும். புரிய புரிய அவனுக்கு வாழ்க்கையில வந்து அவனுடைய இலக்கை நோக்கி அவன் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிப்பான். இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறத தான் நான் சொன்னேன். இந்த காட்டை கடக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு விளக்கு தான் கிடைக்குது அப்படின்னாலும் அந்த விளக்கை கையில பிடிச்சுக்கிட்டு நீங்க வந்து அந்த காட்டை கடக்க முடியும். உங்களுக்கு அந்த அதுக்கான மன உறுதி, அந்த பையனுக்கு அவங்க அம்மா காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்ததுனால இருந்த மாதிரி நமக்கும் ஏதோ ஒரு உந்துதல், நமக்கும் ஏதோ ஒரு சக்தி தேவையான ஒரு இது ஒரு பேக்கிங், நமக்கு ஒரு ஃபயர் இருந்தா நாம வந்து கண்டிப்பா நம்மளுடைய இலக்கை அடைஞ்சே தீர்வோம். அதுக்கான எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதுதான் இந்த கதை. இந்த பதிவு உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.